Hello children, welcome to SS Primary Mathma. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன். அதுக்கு முன்னாடி this video is sponsored by Mode e-shopping mobile app. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். என்னதுன்னா லைக் ஃப்ராக்ஷன் அண்ட் லைக் ஃப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு லைக் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஃப்ராக்ஷன்ஸ் வித் சேம் டினாமினேட்டர் ஆர் கால் லைக் ஃப்ராக்ஷன். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்னா என்னது? மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கும். அதில் மேலே இருக்கிற நம்பர் பேர் நியூமரேட்டர், நடுவில் ஒரு பார் இருக்கும், அது ஃப்ராக்ஷன் பார்னு சொல்லலாம், இல்லை டிவிஷன் பார்னும் சொல்லலாம். கீழே ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு என்ன பேர்னா டினாமினேட்டர். கரெக்டா? ஸோ மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது வந்து டினாமினேட்டர். இப்போ நம்ம டெஃபினேஷனை பார்க்கலாம். ஃப்ராக்ஷன்ஸ் வித் சேம் டினாமினேட்டர் ஆர் கால் லைக் ஃப்ராக்ஷன். அதாவது கீழே இருக்கிற நம்பர் சேமாக என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ்க்கு இருக்கோ அந்த ஃப்ராக்ஷன் எல்லாம் லைக் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அதை 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் 3 பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 அவுட் ஆஃப் 4 இந்த ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதை 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் 2 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ஃப்ராக்ஷன் என்னது? 2 அவுட் ஆஃப் 4. இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அதை 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஷேடட் பார்ட் வந்து 1 பார்ட். ஸோ இதோட ஃப்ராக்ஷன் வந்து 1 அவுட் ஆஃப் 4. இப்போ இதோட டினாமினேட்டர்லாம் பாருங்கள். இங்கே 4, இங்கேயும் 4, இங்கேயும் 4. ஸோ கீழே இருக்கிற நம்பர் எல்லாம் சேமாக இருக்கா? ஸோ அப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் என்ன பேருன்னு அப்படின்னா லைக் ஃப்ராக்ஷன். எந்தெந்த ஃப்ராக்ஷன் எல்லாம் கீழே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கோ அந்த ஃப்ராக்ஷனுக்குலாம் பேர் என்னது? லைக் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷனுக்கு பார்க்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அன்லைக் ஃப்ராக்ஷன். டெஃபினேஷன் என்னென்னா ஃப்ராக்ஷன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் கால்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன். எந்தெந்த ஃப்ராக்ஷனுக்கெலாம் டிஃப்ரெண்ட்டான டினாமினேட்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. அதை 4ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் 2 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம்? ஷேடட் பார்ட்க்கு ஃப்ராக்ஷன் 2 அவுட் ஆஃப் 4ன்னு எழுதுவோம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதை 2 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் 1 பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதை எப்படி எழுதுவோம்? ஃப்ராக்ஷனில் 1 அவுட் ஆஃப் 2ன்னு எழுதுவோம். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அதை 7 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் 3 பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம்? 3 அவுட் ஆஃப் 7. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டினாமினேட்டரும் பாருங்கள். இங்கே வந்து 4, இங்கே வந்து 2, இங்கே வந்து 7. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ நம்மளோட டெஃபினேஷன் என்ன? ஃப்ராக்ஷன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் கால் அன்லைக் ஃப்ராக்ஷன். இங்கே நம்ம டினாமினேட்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் என்ன சொல்லுவோம்? அன்லைக் ஃப்ராக்ஷன். புரிஞ்சுதாமா? சேம் டினாமினேட்டர்னா லைக் ஃப்ராக்ஷன், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ்னா அன்லைக் ஃப்ராக்ஷன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.